முதல் கேள்வி, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், 7th பார்க்கும்போதே இதை பார்த்தோம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் அப்படின்னு குற்றியலுகரம் எத்தனை வகைப்படுகிறது? 6 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் வன்தொடர் குற்றியலுகர சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. என்னது? வன்தொடர் குற்றியலுகர சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. முதல்ல வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னது? வல்லின எழுத்தை தொடர்ந்து, அதாவது வல்லின எழுத்தை தொடர்ந்து உகரங்கள் வரும்பொழுது அது என்ன இருக்கும்? குற்றியலுகர சொற்கள் அப்படின்னு சொல்கிறோமா. இதில் ஃபஸ்ட்டு பார்ப்போமா, இது உகரமா? ஸோ இது உகரச்சொல். அதுக்கு முன்னாடி இஞ்சு அப்படின்ற எழுத்து இருக்குது. இது எந்த குறிக்கும்? இது ஒரு மெல்லின எழுத்து. இக்கு அப்படிங்கிறது என்னது? வல்லினம். இரு அப்படிங்கிறது இடையினம். அக் அப்படிங்கிறது ஆயுத எழுத்து. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வன்தொடர். ஸோ இதில் ஆப்ஷன் பியில் தான் வல்லின எழுத்தை தொடர்ந்து உகரம் வருவதால் இதை என்ன சொல்வோம்? வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ, ஆ, இ, ஈ இதெல்லாம் வாய் திறவுவதாலே பிறக்கிற சவுண்டு. உ, ஊ, ஓ, 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 ஐ இதெல்லாம் தான் என்ன ஆகும்? இதழ்கள் குவிப்பதால் பிறக்கும் ஒலி. அப்போது இதோட விடை இ. உ, ஊவும் இதழ்கள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள். அடுத்த கேள்வி, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம். உயிரெழுத்துக்கள் பார்த்தோன்னா கழுத்தில் பிறக்கின்றன. அதே மாதிரி வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா வன்மையானது, அது மார்பில் பிறக்கிறது. மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் பிறக்கின்றன. இடையின எழுத்துக்களும் உயிரெழுத்தும் கழுத்தில் பிறக்கிறது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆயுத எழுத்து. ஸோ அக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஆயுத எழுத்து எங்கே பிறக்குது அப்படின்னா தலையில் பிறக்கிறது. ஸோ ஆயுத எழுத்து எங்கே பிறக்குது? தலையில் பிறக்கிறது. அடுத்த கேள்வி, கொக்கி யாது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு கேட்குறாங்க. கொக்கி யாது. ஸோ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதலாம்? கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு பிரித்து எழுதலாம். இது எப்படி கொக்கி யாது அப்படின்னு சேர்ந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ கொக்கு அப்படிங்கிறது என்னது? இது இங்கே இக்கு இருக்கா? இக்கு தொடர்ந்து உகரம் வருவதால் இது வன்தொடர் குற்றியலுகரம்ல வரும். ஓகேவா? இந்த மாதிரி குற்றியலுகர சொற்களை அடுத்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது இந்த கூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த கூ இக்கு கூட்டல் ஊ, இதில் ஊ இதை விட்டு போயிடும். ஸோ இதை விட்டு போயிட்ட உடனே இக்கு கூட ஈ சேர்ந்து இக்கு கூட்டல் ஈ கீ அப்படின்னு மாறி கொக்கு கூட்டல் யாது அப்படிங்கிறது கொக்கி கூட்டல் யாது, கொக்கி யாது அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ கொக்கி யாது சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது யாது? கொக்கு கூட்டல் யாது. அடுத்த கேள்வி, வினையச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வினையச்சங்கள் என்னென்ன? தெரிநிலை வினையச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது. மாணவன் நன்றாக படித்தான், இல்லை கபிலன் நன்றாக படித்தான் அப்படின்னா அதற்கு காலம், இடம், பெயர் எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக காட்டுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? தெரிநிலை வினையச்சம்னு சொல்லலாம். இதே குறிப்பு வினையச்சம்னா என்னது? மெல்ல வந்தான், மெல்ல வந்தான். இந்த மெல்ல அப்படிங்கிறது எச்சசொல் என்ன பண்ணுது? வந்தான் அப்படிங்கிற வினையை கொண்டு முடியறதுனால நம்ம இதை வினையச்சம்னு சொல்வோம். இதில் மெல்ல அப்படிங்கிறது நமக்கு காலத்தையோ டைமு, இடம், பொருள் எதையுமே காட்டல. மெல்ல அப்படிங்கிற எதை மட்டும் குறிக்கிறது? பண்பை மட்டுமே குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்பை மட்டும் குறிச்சதுன்னா அதை என்ன சொல்லுவோம்? குறிப்பு வினையச்சம்னு சொல்வோம். இப்போ வினையச்சம் எத்தனை வகைப்படுது? 1 தெரிநிலை வினையச்சம், 2வது குறிப்பு வினையச்சம். இப்போ பெயரச்சமாக இருந்தாலும் தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு 2 வகைப்படும். இப்போ இதோட விடை 2. அடுத்த கேள்வி, படித்த மாணவன். இதில் படித்த என்பது எவ்வகை எச்சம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? படித்த அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு எச்சம்னு சொல்கிறோம்? ஒன்று படித்தான், படித்து,
படித்தான் அப்படின்னா வினை முடிஞ்சிருச்சு. இந்த தான் அப்படிங்கிறது முடியாமல் படித்த அப்படின்னு எஞ்சி நிற்கிறதுனால இந்த படித்த அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம்? எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அச்சம்? வினையச்சமா, பெயரச்சமா, முற்றச்சமா, குறிப்பு வினையச்சமா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த படித்த அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்ன சொல் இருக்கு? மாணவன் அப்படிங்கிறது. மாணவனுங்கிறது என்னது? ஒரு பெயரை குறிக்கின்ற சொல். ஸோ பெயர் சொல். இந்த மாதிரி ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அதை என்ன சொல்லணும்? பெயரச்சம். என்ன சொல்லணும்? பெயரச்சம். இதுக்கு ஷார்ட்கட் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இருக்கு இல்லையா? தேவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? இந்த ஆ சவுண்டில் முடியுது. இந்த எச்ச வினையானது ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரச்சம் அப்படிங்கிற ஷார்ட்கட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வினைமுற்று ஃபஸ்ட்டு, அப்போ ஒரு வினைமுற்று இருக்குமா, அது எச்ச பொருளை தருமா, தந்துட்டு அது தொடர்ந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெயரச்சம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது? ஒரு எச்ச பொருள் பெயரை கொண்டு முடியும். வினையச்சம்னா என்னது? ஒரு எச்ச பொருள் வினையை கொண்டு முடியும். அப்போ முற்றச்சம் தான் என்னது? வினைமுற்று எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. அதுதான் என்ன சொல்வோம்? முற்றச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ படித்தனல் மகிழ்ந்தாள். படித்தனல் மகிழ்ந்தாள். படித்தனல் மகிழ்ந்தாள். ஓகேவா? இதில் படித்தனல் அப்படிங்கிறத பாருங்கள். இது எச்சமா? கிடையாது. இது எச்சம் கிடையாது. இது ஒரு வினைமுற்று. படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறதும் ஒரு வினைமுற்று. இந்த படித்தனல் அப்படிங்கிறது இந்த இடத்துல படித்தனல் அப்படிங்கிற பொருளை தராது. படித்த என்ன பொருளை தருது? படித்த அப்படிங்கிற பொருளை தந்து, அதாவது இந்த வினைமுற்று படித்தனல் என்ற வினைமுற்றானது படித்த என்ற எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றான மகிழ்ந்தனல் அப்படிங்கிற வினைமுற்றை கொண்டு முடியுதா? அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து போகலாம். மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் யாது? இப்போ தான் பார்த்தோமா, வல்லினம் பிறக்கும் இடம், மெல்லினம், இடையினம், உயிரெழுத்து, ஆயுத எழுத்து எல்லாமே பிறக்கும் இடத்தை பார்த்தோம் இல்லையா? ஸோ மெல்லின எழுத்து எங்கே பிறக்கும்? மூக்கில் பிறக்கும். வல்லின எழுத்து எங்கே பிறக்கும்? மார்பு. இடையின எழுத்து கழுத்தில் பிறக்கும். உயிரெழுத்துக்களும் கழுத்தில் இடமாக கொண்டு பிறக்கின்றது. ஆயுத எழுத்து எங்கே பிறக்கும்? தலையில் இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்த கேள்வி, வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 8 வகைப்படும். ஸோ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. ஓகேவா? முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. 2, 3, 4, 5, 6, 7 இதுக்கு தான் உறுப்புகள் இருக்குது. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகேவா? ஸோ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்றும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 8. அதாவது வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அடுத்த கேள்வி, ஓம உறுப்புகள் இல்லாத வேற்றுமை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா போன கேள்வியில், ஓம உறுப்புகள் இல்லாத வேற்றுமை. ஸோ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் ஓம உறுப்பு கிடையாது. மற்றபடி 2 to 7 வரைக்கும் வேற்றுமை உறுப்புகள் இருக்கின்றது. அப்போ 2 வேற்றுமைக்கு கிடையாது. எங்கே இருக்குது பாருங்கள், முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் ஓம உறுப்பு இல்லை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, 4ஆம் வேற்றுமைக்குடைய உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ எல்லா வேற்றுமைக்கும் இப்போ உறுப்பு பார்த்தோம். ஸோ 4ஆம் வேற்றுமையுடைய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. கமெண்டில் மறக்காமல் ஆன்சர் சொல்லிடுங்க. அடுத்த கேள்வி, உரிமை பொருள் அல்லது கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது அப்படின்னு கேட்டுறீங்க. எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 8th ஸ்டாண்டர்டில் வேற்றுமை உறுப்பு படிச்சிருப்போம். உரிமை பொருள் அல்லது கிழமை பொருள் இதில் வர்ற வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6ஆம் வேற்றுமை. இதுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ராமனது வில்.
ஸோ இது உரிமை, அவருடைய உரிமை. ஸோ இதை நம்ம உரிமை பொருள் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா கிழமை பொருளில் வர்றதும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உரிமை பொருள் அப்படின்னா கிழமை பொருளில் வர்ற வேற்றுமை எது? ஆறாம் வேற்றுமை. விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது? இப்போ தான் சொன்னோம் இல்லையா? ஸோ முதல் வேற்றுமை என்னன்னு சொல்கிறோம்? எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை அப்படின்னும், எட்டாவது வேற்றுமையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? விழி வேற்றுமை. விழி அப்படின்னா என்னதுன்னா அழைத்தல். இப்போயா அழைத்தல், அதை தான் என்ன சொல்கிறாங்க? விழி அப்படின்னு. இப்போ நம்ம தூரத்தில் போகிறவங்களை எப்படி அழைப்போம்? இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு தூரமாக போகிறவங்கன்னா நண்பா அப்படின்னு அழைப்போம் இல்லையா? ஸோ நண்பா. விழித்தல், நம்ம அப்படியே ஒரு லாங்கா, இந்த பா அப்படிங்கிறது ஓசை போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் விழித்தல், அழைத்தல். அதை தான் என்ன சொல்கிறாங்க? எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டாம் வேற்றுமைக்கு என்ன இல்லைன்னு பார்த்தோம்? உறுப்பு இல்லைன்னு பார்த்தோம். அப்போ விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எது? எட்டாம் வேற்றுமை. அடுத்த கேள்வி, முற்றியலுகர சொல்லுக்கு உதாரணம் என்ன? இது என்ன புதுசாக இருக்குது? முற்றியலுகரம்னு பார்த்தோமா? ஸோ நம்ம குற்றியலுகரம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குற்றியலுகரம் என்னது? 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத பார்த்துங்க. நெடில் எழுத்தை தொடர்ந்து உகரம் வர்றதுனால நெடில் தொடர். இது இடையினை எழுத்தை தொடர்ந்து வருவதனால இடைத்தொடர். அக்குங்கிறது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருவதனால இது வந்து ஆயத்தொடர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ குற்றியலுகரம் இது பாருங்கள். புகு. புகு அப்படிங்கிறதுல பூங்கிறது என்னது? பூ என்பது தனி குறில். ஓகேவா? பூங்கிறது என்னது? தனி குறில். ஸோ தனி குறிலை அடுத்து கூ அப்படிங்கிற வல்லின, அதாவது உகரங்கள் வந்திருக்கு இல்லையா? அதாவது தனி குறிலை அடுத்து உகரம் வர்ற இடத்துல இந்த உகரமானது என்ன பண்ணுமா? தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? முற்றிய லுகரம். இந்த தனி குறிலை அடுத்து வர்ற உகரங்கள் என்ன பண்ணாது அப்படின்னா தனக்குரிய மாத்திரையோட அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காமல் முழுமையாக ஒலிக்கும். ஓகேவா? ஸோ முழுமையாக ஒலிக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குற்றிய லுகரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வல்லின உகரங்கள் இருக்கு இல்லையா? வல்லின உகரங்கள் என்னென்ன இருக்கு? கு, சு, டு, து, பூரு. இந்த 6 எழுத்துக்களை தவிர மற்ற உகரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மற்ற உகரங்கள், இந்த 6 தவிர இன்னும் 12 உகரங்கள் இருக்கு இல்லையா? அந்த எல்லா எழுத்துக்களுமே என்ன பண்ணும்? முழுமையாக தான் ஒலிக்கும். ஓகேவா? அதனால் அதுவும் எதில் வந்துடும்? முற்றியல் உகரத்தில் வந்துவிடும். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கேள்வி போகலாம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் என்ன எச்சம்? அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டாதான், பண்பை மட்டுமே காட்டி வர்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் எச்சம். பெயரெச்சம் இருக்குது, இன்னொன்று வினையச்சம் இருக்குது. பார்த்தோமா? பெயரெச்சம்னாலும் சரி வினையச்சம்னாலும் சரி 2 வகைப்படுமா? ஒன்று குறிப்பு, இன்னொன்று தெரிநிலை. ஸோ வினையச்சம்னாலும் சரி ஒன்று குறிப்பு, இன்னொன்று தெரிநிலை. எச்சம் அப்படிங்கிறது 2 வகைப்படும் பார்த்தோமா? தெரிநிலைனா என்னது? காலம், இடம், எண், பால் எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு படித்தோம். குறிப்புனா என்னது? பண்பை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு படித்தோம். இங்கே பண்பை மட்டும் உணர்த்தி வர்ற எச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்களா? ஓகேவா? ஸோ இங்கே இப்போ பார்ப்போம். நல்ல பையன், நல்ல பையன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நல்ல மாணவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை நல்ல அப்படிங்கிறது காலத்தை காட்டுதா, இடத்தை காட்டுதா, எண்ணை காட்டுதா, திணையை காட்டுதா? எதையுமே காட்டலை. நல்ல அப்படின்னா அவனுடைய பண்பை, அவனுடைய குணத்தை மட்டுமே குறிக்கிறது. அப்போது பண்பினை மட்டுமே உணர்த்தி வரும் எச்சத்தை என்னன்னு சொல்கிறோம்? குறிப்பு. ஓகேவா? குறிப்பு. இங்கே நமக்கு பெயரெச்சம் இல்லை. ஓகேவா? ஸோ பெயரெச்சம் இல்லாததுனால குறிப்பு, இங்கே வினையச்சம் மட்டும் இருக்கிறதுனால ஸோ நம்ம குறிப்பு வினையச்சம் அப்படின்னு ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? பண்பினை மட்டும் காட்டுச்சுன்னா அது குறிப்பு. இடம், பால், எண், பெயர், காலம் இதெல்லாம் காட்டுச்சுன்னா அது தெரிநிலை. எழுத்துக்களின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. எழுத்துக்களுடைய பிறப்பை எத்தனை வகை? இது நம்ம 6th படிச்சிருப்போமா? 6th படிச்சிருப்போம். ஸோ இடப்பிறப்பு, மூச்சுப்பிறப்பு அப்படின்ட்டு எழுத்துக்களுடைய பிறப்பு என்ன? 2 வகைப்படும். எழுத்துக்களுடைய பிறப்பு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அடுத்த கேள்வி, சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து ஓம உருபு ஓமை தொகை பார்த்துருப்போம், ஓமை தொடர்னு பார்த்துருப்போம். இப்போ மலர் மீன் போன்ற கண், ஓகேவா, மீன் போன்ற கண். இதில் இந்த போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஓமை தொடர் அப்படின்னு சொல்வோம். தேன்கனி, தேன்கனி, இதில் ஓம உறுப்பு தேன் போன்ற கனி, ஆனால் போன்ற அப்படிங்கிறது இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கா, அதனால் இதை என்ன சொல்லுவோம், ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தொடருக்கும் தொகைக்கும் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும். தொடர் அப்படின்னா அந்த உறுப்பு வெளிப்படையாக வரணும், தொகை அப்படிங்கிறதுனா அந்த உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஸோ இதே மாதிரி தான் வேற்றுமையிலையும் அந்த வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லையா, ஸோ 1க்கும் 8க்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. 2, 3, 4, 5, 6, 7க்கு வேற்றுமை உறுப்புகள் இருக்கின்றது. இந்த வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லையா, ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஸோ இந்த வேற்றுமை உறுப்புகள், இந்த வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லையா, இது மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும், வேற்றுமை தொடராக இருக்கும். சாரி மறைந்து வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை தொகை, வெளிப்பட்டு வந்தது அப்படின்னா அதை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வெளிப்பட்டு வர்றதை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லலாம். விரிஞ்சி, அதாவது வெளிப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது. மறைந்து வருவது என்னன்னு படித்தோம், தொகை. ஓகேவா, மறைந்து வருவது வேற்றுமை தொகை. அடுத்தது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இத்தொடரில் உள்ள வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ முல்லைக்கு இது எப்படி எழுதலாம், முல்லை கூட்டல் கு. ஸோ முல்லைக்கு, இந்த கூங்கிறது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு, ஐ, ஆல், கூவாம். ஸோ முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை, 2, 3, 4. ஸோ கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இது மறைந்து வந்திருக்கா, வெளிப்பட்டு வந்திருக்கா, வெளிப்பட்டு வந்திருக்கா. அப்போ இதை என்ன சொல்லலாம், வேற்றுமை விரி அல்லது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லலாம். கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை ஒரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இத்தொடரில் பயந்து வந்துள்ள வேற்றுமை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி, 4ஆம் வேற்றுமை. அடுத்த கேள்வி, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஸோ 8th ஃபஸ்ட்டு வாழ்த்து பாடலே தான் இருக்கும் இல்லையா, ஸோ பாரதியார். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல், நம்ம இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருப்போம். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார், தொல்காப்பியர். ஓகேவா, இது மொத்தம் 5 இலக்கணங்களில் முதல் 3 இலக்கணத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கும். ஓகேவா, அடுத்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செந்தமிழ் அந்தனர் அழைக்கப்படுறவர் யார், ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார், ரா இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நம்ம தேசிய கவி அப்படின்னு சொல்லலாம். கவியரசு கண்ணதாசன். சுரதாவோட விரிவாக்கம் என்னது, சுப்புரத்தின தாசன். ஸோ பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால தன்னுடைய பேர் என்னன்னு மாற்றிப்பார், சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிருப்பார். கேள்வி என்னது, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுறவங்க யார், புகழப்படுறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வாணிதாசன். அடுத்த கேள்வி, கோணக்காத்து பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வேகம்பூர் சுவாமிநாதன். ஓகேவா, வேகம்பூர் சுவாமிநாதன், இவர் தான் இந்த பாட்டை என்ன பாடியிருப்பார். ஓகேவா, அடுத்த கேள்வி, நோயும் மருந்தும் என்னும் கதை பேழை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது, நோயும் மருந்தும், அதாவது நோய் இருக்கு இல்லையா, நோயும் இந்த நோயை சரி செய்வதற்கான மருத்துவ முறையும் பற்றி, 2த்தை பற்றியும், நோய் எப்படி வருது அந்த நோய்க்கான மருத்துவ முறையை பற்றியும் சொல்லியிருக்கிற நூல். அந்த நூல் வந்து எது, அந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீலகேசி பாடலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நீலகேசி பாடலில் பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான நோய்களை பற்றியும் அதை தீர்ப்பதற்கான 3 வழிமுறைகளை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது தமிழ் மொழி மரபு என்னும் கவிதை தொல்காப்பியத்தின் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது? அதாவது தமிழ் மொழி மரபு என்றால் தமிழ் மொழி இப்படியெல்லாம் அமைய வேண்டும், இந்த மாதிரிலாம் இலக்கணம் வகுத்து இப்படி தான் இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்வியலுக்கு இலக்கணம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தமிழ் மொழிக்கும் இலக்கணம் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லியிருக்கும். எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் மரபியல், ஓகேவா, மரபியலில் தமிழ்மொழி மரபு பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் மரபியலில் தமிழ்மொழி மரபு பற்றிய கவிதையானது இடம்பெற்றிருக்கும். நீலகேசிக்கு வரும் நோயின் வகைகள் எத்தனை கேட்டோம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ நோய் தீர்வதற்கான மருத்துவ முறை ரெண்டுத்தை பற்றியுமே சொல்லியிருக்கும். அது இல்லாமல் 3 வகையான நோய்கள், அதற்கான 3 வகையான மருத்துவத்தை பற்றியும் சொல்லியிருக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 3. வருமுன் காப்போம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். உலகில் உள்ள பொருட்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுவது தமிழருடைய, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ தமிழ் மொழி மரபு. ஸோ நம்ம வாழ்வியலுக்கும் மரபை வகுத்து கூறியிருப்பாங்க. 2 திணைனா என்னது? உயர்திணை, அக்ரிணை. 5 பால்கள்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ இதை மாதிரி பாகுபடுத்தி கூறுவது யாருடைய மரபாம்? தமிழரின் மரபு. யாருடைய மரபு? தமிழரின் மரபு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியே தொடர்ந்து உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ்டில் இன்னும் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.